بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العظيم. புகழனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்மிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான ஸஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியதீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேரகாலத்தோடு இந்த இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமே வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை எமக்கு மிக பெரும் ஒரு அருளாக தந்திருக்கிறார். அவனுடைய அருள் நிறைந்த பூமியான அந்த சுவர்க்கத்தின் பூமியை அடைவதற்குரிய மிக பெரும் ஒரு வழியாக அல்லாஹ் தந்த உலகம்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம். இந்த உலகம் எத்தனையோ தலைமுறைகளை கண்டு முடிந்து விட்டது. இன்னும் எத்தனையோ தலைமுறைகள் வர இருக்கிறார்கள். இதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கென்றும் ஒரு முடிவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் முடிந்துவிட்டால் எம்முடைய பிச்சலங்கள் உருவாகுவார்கள். அவர்களும் இந்த உலகத்தை பயன்படுத்துவார்கள். இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை வரைக்கும் அவர்களும் வாழுவார்கள். இப்படியாக மனித கோடிகள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உலகத்திலே. எதுவரைக்கும் என்றால் இந்த உலகத்துக்கும் அல்லாஹ் ஒரு முடிவு நாளை கொடுத்திருக்கிறார். அந்த முடிவு நாளை இந்த உலகம் சந்திக்கும் வரைக்கும் இந்த உலகத்தின் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கும். அதனுடைய முடிவு நாளை அல்லாஹ் எப்போது அறிவித்து விடுவானோ அப்போது சூரூதப்படும். அதோடு இந்த உலகத்துடைய முடிவு நாளை இந்த உலகம் சந்தித்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இரண்டு விடயம் உண்மையானது. ஒன்று எம்முடைய வாழ்க்கையின் முடிவு, இரண்டாவது இந்த உலகத்தின் முடிவு. இந்த இரண்டும் யாரும் சந்தேகப்பட முடியாத ஒன்று. நபிமார்கள் சந்தேகப்படவில்லை, எம்பெருமானார் சந்தேகப்படவில்லை, சஹாபாக்கள் சந்தேகப்படவில்லை. நாமும் ஈமான் கொள்ளுகிறோம். மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த உலக வாழ்க்கையின் முடிவும் இந்த உலகத்தினுடைய முடிவும் மறுமையுடைய ஆரம்பமும் என்பது எம்முடைய உறுதியான ஈமானாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இருந்தாலும் எத்தனையோ அறிவாளிகள் வாழக்கூடிய உலகம் இது. எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ துறை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய உலகம் இது.
இந்த உலகத்துடைய உண்மை நிலையை அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் போதே அறிவித்து விட்டான். இது இப்படிப்பட்ட உலகம்தான், இது இப்படிப்பட்ட உலகம்தான். இந்த உலகத்தில் நீ வாழும் போது இந்த விதத்தில் தான் நீ வாழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துடைய உண்மை நிலைப்பாடு இதுதான். உன்னை ஏமாற்றும், மறக்கடிக்க வைக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை புறக்கணிக்க வைக்கும், மறுமையுடைய சிந்தனைகளை மறக்கடிக்கும், கபருடைய சிந்தனையை மறக்கடிக்கும், உலகத்தில் ஆசைகளை உள்ளத்திலே உருவாக்கும். இன்னும் பெண்களாக இருக்கட்டும், நகை நட்டாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள். இந்த உலகத்தை படைத்த ரப்பே எமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறான். இதுதான் உண்மை நிலை உலகத்தினுடைய. எனவே நீ முடிவெடுக்க வேண்டும், நான் எப்படி இந்த உலகத்தை பயன்படுத்துவது. ஒவ்வொருவருடைய கையில் அல்லாஹ் ஒவ்வொன்றை தந்திருக்கிறார். சிலர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை கொண்டு அவர்கள் என்னென்ன துறையில் முயற்சி செய்ய முடியுமோ அந்த துறையிலெல்லாம் முயற்சி செய்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து எந்தெந்த வழிகளிலெல்லாம் முன்னேற முடியுமோ முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். ஹலால் ஹராம் என்பது அது பின்னால் வரக்கூடிய விடயம். எப்படியோ முன்னேற வேண்டும் என்ற ஒரே முடிவிலே ஏதோ ஒரு அமைப்பில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல சிலர்களுக்கு பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறார், அரசியல் வன்மைகளை கொடுத்திருக்கிறார் அல்லாஹ். அதை வைத்து அவர்கள் அரசியல் நடத்தாட்டுகிறார்கள். அதை வைத்து அவர்கள் ஏதோ ஒரு துறையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் அவனவனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை வைத்து அவன் முன்னேறிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்றை மறந்து விட்டார்கள், ஒன்றை மறந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த அனைத்தையும் விட மிக பெரும் ஒரு பொக்கிஷம் ஒன்றிருக்கிறது. அதை அதிகமானவர்கள் பொக்கிஷமாக நினைப்பதும் இல்லை, அதை நான் வளர்த்தெடுக்க வேண்டுமே என்று யோசிப்பதும் இல்லை. அதுதான் மன்னர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் உலகத்துக்கே புரியப்படுத்தினார்களே, உலகத்துக்கே புரியப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தீனுடைய மகத்துவத்தை, ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உலகத்துக்கே புரியப்படுத்தினார்கள். இதைவிட இந்த மன்னன் தாவூதுடைய மகன் சுலைமானுடைய ஆட்சி ஒன்றும் பெரிதல்ல என்றார்களே. சுப்ஹானல்லாஹ்வுக்கு முன்னால் முழு உலக ஆட்சி கூட ஈடு கொடுக்க முடியாது. எனவே அந்த சுப்ஹானல்லாஹ்வுக்கு சொந்தக்கார மார்க்கம் இஸ்லாம், அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு சொந்தக்கார மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ் அக்பருக்கு சொந்தக்கார மார்க்கம் இஸ்லாம். இதையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இதை என் வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கடை சக்கராத்துடைய நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நீ பொருளை வளர்த்தாய், ஆட்சியை வளர்த்தாய், எத்தனை கோடிக்கு சொந்தக்காரன், என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறாய், ஒரு அறிவை கொண்டு என்ன செய்தாய், இவைகள் அல்ல கேள்வி. கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு உபதேசம் என்ன? வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் மட்டும் நீ மரணித்து விடாதே என்பதுதான் அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு உபதேசம். முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விடாதே. அதிகமானவர்கள் பேரளவிலே வாழுகிறார்கள் இஸ்லாத்திலே, பேரளவில் முஸ்லிம். எங்கே இஸ்லாம் வாழ்க்கையில்? உச்சம் தலை முதல் கால் வரை இஸ்லாம் இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கை இஸ்லாமா? வியாபாரம் இஸ்லாமா? உறவு முறைகள் இஸ்லாமாக இருக்கிறதா? கடன் கொடுக்கின்றோம், வாங்குகின்றோம், இஸ்லாம் இருக்கிறதா? அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளும் விடயத்தில் இஸ்லாம் இருக்கிறதா? பண்பாடுகளில் இஸ்லாம் உண்டா? எங்கே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய விழுமியங்கள் எல்லாம் கரைந்து கொண்டு போகிறது, கரைந்து கொண்டு போகிறது. மக்கள் ஏதோ ஒரு துறையில் நான் முன்னேறினால் போதும், அது எந்த விதத்தில் என்றாலும் பரவாயில்லை என்று உலகத்தின் முன்னேற்றங்களையே அவர்கள் நோக்கமாக வைத்து வாழுகிறார்களே தவிர அதிகமானவர்கள்
மறுமையையும் மறுமையின் முன்னேற்றத்தையும் மறுமையின் ஈடேற்றத்தையும் மறந்து வாழுகிறார்கள். மனிதனுடைய போக்கு அல்லாஹ்வுக்கு விளங்குகிறது. மனிதன் போகும் போக்கு அல்லாஹ்வுக்கு விளங்குகிறது. தெரியும் இவனுடைய போக்கின் முடிவு நஷ்டம் என்று தெரியும். அப்போதுதான் அல்லாஹ் கேட்கிறான் அடியானை பார்த்து, ஃபைன தذهبون, அடியானே நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? அடியானே உனக்கு விளங்குகிறதா? நீ போக்கூடிய பாதை என்னவென்று உனக்கு விளங்குகிறதா? எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? இத்தனை அருட்கொடைகளை தந்து சத்திய மார்க்கம் எத்தனையோ தியாகங்களுக்கு மத்தியிலே, உயிர் பலிகளுக்கு மத்தியிலே உன் கரத்திலே பாதுகாத்து ஒப்படைத்த மார்க்கத்தை விட்டும் நீ எங்கே போகிறாய் அடியானே? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்பை விட்டு உன்னை மறக்கடித்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். உன்னை மறக்கடித்தது எது? ஏன் என்னுடைய அருள்களை நீ மறந்தாய்? ஏன் என்னுடைய சிந்தனைகளை மறந்திருக்கிறாய் அடியானே? ஏன் உனக்கு என்னை ஞாபகம் செய்ய நேரம் இல்லாமல் இருக்கிறது? ஏன் என்னுடைய தொழுகை இல்லாமல் இருக்கிறாய்? ஒரு நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவதற்கு உனக்கு நேரம் கிடையாதா? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ்வை மறக்கடித்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது. பலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஷைத்தான் எம்மை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான், அவனும் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இந்த இரண்டுக்கு மத்தியிலே மிக கவனமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அடியார்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிக்கடி எமக்கு உபதேசம் செய்கிறான். இந்த உலகத்தில் ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர், அதே ஏமாற்றத்துக்கு பின்னாலே பலர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌனை ஏமாற்றிய உலகம், காரூனை ஏமாற்றிய உலகம், ஹாமானை ஏமாற்றிய உலகம், இது அபூ ஜஹலை ஏமாற்றிய உலகம், உத்பா ஷைபாவை ஏமாற்றிய உலகம். அதே பின்தோன்றலாக நாமும் ஆகிவிட்டோம் என்றால் எமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? தொழுகை விட வைத்தது இந்த உலகம், ஹராத்தில் கை வைக்க வைத்தது இந்த உலகம், ஹலால் ஹராத்துடைய பேறுதலை இழக்க வைத்தது இந்த உலகம் என்றால், மௌத்தை மறக்கடித்தது இந்த உலகம், மறுமையின் தண்டனைகளை மறக்கடித்தது இந்த உலகம் என்றால் நாம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம்? அடிக்கடி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார், உன்னை நீ பார் அடியானே, உன்னை நீ பார். உலகத்தை பார்க்கிறாய், உன் சொத்து செல்வங்களை பார்க்கிறாய், குறைந்தால் கவலைப்படுகிறாய், நோய் வந்து விட்டால் கவலைப்படுகிறாய், சில இழப்புகளை அடைந்தால் உலகத்திலே கவலைப்படுகிறாயே. இவைகள் அனைத்தையும் விட மிக பெரும் இழப்புதான் மறுமையில் நீ நன்மை இல்லாதவனாக என்னை சந்திப்பது. அந்த நாள் மிக முக்கியமான நாள். அந்த நாளையிலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். அந்த நாளையில் தேவை நன்மைகள். எனவே அந்த நன்மையை தேட வேண்டிய உலகம் இந்த உலகம் தான் அடியானே. எனவே வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், அடியானே அல்லாஹ்வை பயந்து கொள். ஒரு நாள் நீ என் பக்கம் மீட்டி அனுப்பப்பட போகிறாயே, அந்த நாளை பயந்து கொள். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், என்னிடத்தில் நீ திருப்பி அனுப்பப்பட போகிறாய் அடியானே. நீ உலகத்தில் என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் கோடான கோடீஸ்வரனாக இருந்தாலும், ஒரு நாள் நீ மீண்டி வர வேண்டும் என்னிடத்திலே. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் வர வேண்டும். எனவே அந்த நாளை நீ பயந்து கொள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون, நீங்கள் ஒவ்வொருவரும் செய்த அமல்கள் உங்களுக்கு ஒப்படைக்கப்படும். அடியானே, நீ செய்த அமல் இதுதான். உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய ஹஜ்ஜி, உன்னுடைய உம்ரா, உன்னுடைய சதகா, உன்னுடைய குர்ஆன், இவைகள் தான் அடியானே. செய்திருந்தால் அல்லாஹ் ஒப்படைப்பார், எல்லா அமல்களும் எமக்கு முன்னால் வந்து நிற்கும். அல்லாஹ்வே சொல்லுகிறான், வயம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹதரா, ஒரு ஆத்மாவும் உலகத்திலே நன்மை சம்பாதித்திருந்தால் நாளை மறுமையில் அந்த நன்மைகள் கண்முன்னாலே கொண்டு வந்து வைக்கப்படும்.
அதை பார்த்த மனிதன் சந்தோஷப்படுவான். நான் தொழுத தொழுகை வந்திருக்கிறது, நோட்ட நோன்பு, கொடுத்த தர்மம், நான் செய்த நல்ல அமல்கள் வந்திருக்கின்றனவே என்று சந்தோஷப்படுவான். அந்த அடியான் சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லாஹ் என்றால் உலகத்தில் அமல்களை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். உலகத்தில் நன்மைகளை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள், நெருங்குங்கள். அந்த நெருக்கத்தை கொண்டு நாளை மறுமையில் உங்கள் கண் முன்னாலே அல்லாஹ் நன்மைகளை கொண்டு வந்து வைத்து யாரும் உதவி செய்ய முடியாத நேரத்திலே அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மிக பெருமவல் எம்மை நாம் கேட்க வேண்டும். நான் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் போகும் பாதையின் முடிவு சொர்க்கமாகுமா? நான் போகும் பாதையின் முடிவு சொர்க்கமாகுமா? எனக்கெல்லாம் முடிவை வைத்திருக்கிறார். வாலிபத்திலும் வரலாம், வயோதிகத்திலும் வரலாம், எதிர்பார்க்கும் நிலைமையிலும் வரலாம், சுகதேகியாக இருக்கும் நிலைமையிலும் வரலாம். என் நேரமும் மரணம் வரும். அந்த மரணம் வரக்கூடிய நேரம் நான் முஸ்லிமாகத்தான் மரணிப்பதற்குரிய தயாரிப்போடு இருக்கிறேனா என்று அவரவர் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊர்லகத்துக்கு கண்மூடித்தனமாக கண்மறைவாக எதையும் செய்து வாழலாம். அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது. நாம் மறைவாக செய்யக்கூடிய பாவங்கள், எடுக்கக்கூடிய வட்டி, செய்யக்கூடிய தவறுகள், ஹராமான வியாபாரங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும். வாழ்க்கையில் அடியான் தவறு செய்வான் என்று தெரிந்து அல்லாஹ் தௌபாவை வைத்திருக்கிறான். தௌபா செய்வதற்கு, தொடுவதற்கு நேரம் இல்லாத மனிதனுக்கு தௌபாவுக்கு நேரம் இருக்குமா? குர்ஆனை தூக்க நேரம் இல்லாத மனிதனுக்கு தௌபாவுக்கு நேரம் கிடைக்குமா? எத்தனையோ வாலிபர்கள் பாவத்திலேயே ஊறிப்போய் இன்பம் கண்டு மூழ்கி வெளிவர முடியாமல் இருக்கிறார்கள். பாவம் என்றால் அது ஒரு தனி இன்பம் போல, ஆனாலும் அந்த இன்பத்துக்கு பின்னால் மிக பெரும் ஒரு துன்பம் உண்டு. இன்பத்துக்கு பின்னால் மிக பெரும் ஒரு துன்பம் உண்டு. அந்த நேரம் வரும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் கை செய்தப்படுவார்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் செய்த தவறுகளுக்காக தௌபா செய்துவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேளுங்கள், உங்களை நீங்களே கேளுங்கள், சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். என் நேரம் எனக்குரிய முடிவு வரும் என்று தெரியாது. அதற்கு முன்னால் நான் என்ன சுய விசாரணை செய்வோம். என்னுடைய அமல்களில் எவ்வளவு குறையோடு இருக்கிறேன். நாளாந்தம் கேள்விப்படுகிறேன், வாலிபர்கள் இன்னவர் மரணித்து விட்டார், திடீர் மரணம், திடீர் மரணம், எதிர்பார்த்திருக்க மாட்டார், மரணம் வரும் என்று அந்நிலையில் அவர் மரணத்தை அடைந்து கொண்டார். திடீர் விபத்து, எதிர்பார்க்கவில்லை. வெளிநாட்டுக்கு போனார் தொழிலுக்கு. நம்மளை எத்தனை பேருடைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜப்பான் போனாரு, அங்க போனது ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக், இன்னும் எத்தனையோ விபரீதங்கள் உண்டாவி அவர்கள் மௌத்தை அடைந்து கொண்டார்களே, விபத்துகளுக்குள்ளாகி மௌத்தை அடைந்து கொண்டார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். இன்னும் சிலர்கள் உலகத்துடைய பிரச்சனைகளுக்குள் சிக்குண்டி கோழைத்தனமாக ஈமானை இழந்து இருந்து வெளியே வாழறதுக்கு வேற வழி இல்லை என்று தன்னையே மாய்த்துக் கொண்டவர்களும் எத்தனையோ பேர். நாளாந்தம் தற்கொலை விகிதம் கூடிக்கொண்டே போகிறது. ஆண்களும் தான், பெண்களும் தான். இந்த விகிதாசாரத்தில் அதிகமானவர்கள் வாலிபர்கள், அதிலும் அதிகமானவர்கள் கடன்பட்டவர்கள். யார்? கடன்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகம் ஏமாற்றுகிறது. ஈமானை இழக்க வைக்காமல் மரணிக்க வைக்காது. அப்படியான ஒரு ஏமாற்றும் உலகம் தான் நாம் வாழக்கூடிய உலகம். இப்படியான உலகத்துக்கு மத்தியில் தான் நாம் ஈமானை கொண்டு போராட வேண்டிய தேவை இருக்கிறது. கடைசி மூச்சு ஈமானாக ஆக வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? வாலிபர்களே கேளுங்கள். என் உடம்பு ஹலாலை கொண்டு வளர்க்கப்படுகிறதா? என் உடம்பு ஹலாலை கொண்டு மூடப்படுகிறதா? என்னுடைய பெண் மக்கள் ஹலாலை கொண்டு வளர்க்கப்படுகிறார்களா? பெண்களுடைய அன்றாட வாழ்க்கை ஹலாலாக இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தான வாழ்க்கை தான் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? என்னுடைய பெண்களுடைய வாழ்க்கையில் சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை தான் இருக்கிறதா? தேடி பாருங்கள்.
நாளாந்தம் ஈமானை விட்டும் தூரமாகிக் கொண்டே போகிறது சமூகம். ஒரு விதமான மனோ இச்சை கடிமைப்பட்ட ஒரு உலகமாக மாறி இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய உலகம். கலிமாவை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழகாக்க வேண்டியவர்கள். என் கலிமா என்பது ஈமான் என்பது அழகு, ஈமான் என்பது அழகு. அதை கொண்டுதான் அல்லாஹ் அழகாக்க இருக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அழகாக்குவது அவனுடைய ஈமானை கொண்டு. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பார்ப்பதற்கு அலம் கோலம், அவர்களை அழகாக்கிறான் அல்லாஹ் ஈமானை கொண்டு. ஈமானை கொண்டு கபாவுக்கு மேலே ஏறி அதான் சொல்லுங்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றவில்லையா? குறைஷி காவிர்களுக்கு வெறுப்பு வந்த போதிலும் ஏற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அழகான காட்சியை உண்டாக்கியது எது? அவருடைய உள்ளத்திலே இருந்த ஈமான். சொர்க்கமே விரும்பும் சஹாபாக்கள் 3 பேர் தான். அவர்களை சொர்க்கமே விரும்புகிறது. அதிலே ஒருவராக பார்ப்பதற்கு அலங்கோலமான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்கியது என்றால் அது எது? அவருடைய உள்ளத்திலே இருந்த ஈமான். வாலிபர்களே, அழகுக்கு மதிமயங்கி, பெண் என்றாலும் அழகு வேண்டும், வாகனம் என்றாலும் அழகு வேண்டும், உலகத்தில் எல்லாமே அழகாகவே தேடுகிறோம். ஆனால் நாளாந்தம் ஈமானை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் எதற்காக வேண்டி நாம் வாழ வேண்டுமோ அதை விட்டுவிட்டு உலகத்துக்காக மாறிவிட்டோமே. எம்மை விட நஷ்டவாதிகள் வேறு யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? ஏன் ஏமாந்தோம் இந்த உலகத்தில்? எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை அல்லாஹ் படிப்பினையாக சொல்லுகிறானே, ஏன் அவர்களை கொண்டு நாம் பாடம் பெறக்கூடாதா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்ஹாக்குமுத் தகாசுர், அதிகரிப்பு என்பது உங்களை இந்த உலகத்திலே பராக்காக்கி விட்டது. அதிகரிப்பு, உலகத்திலே எல்லா விடயங்களும் அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கணும், கண்ணியம் அதிகரிக்கணும், பிள்ளை குட்டி அதிகரிக்கணும், அந்தஸ்துகள் அதிகரிக்கணும், வாகன வசதி, பொருளாதாரம் எல்லாமே அதிகரிக்கணும், அழகு கூடணும், ஆசை. எதுவரைக்கும் தெரியுமா? இது ஹத்தா சுருத்துமுல் மக்காபிர். இந்த அதிகரிப்பெல்லாம் கபரை நீங்கள் சந்திக்கும் வரை மட்டும்தான். கபரை சந்திக்கும் வரைக்கும் இந்த அதிகரிப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கபரை சந்தித்து விட்டால் அடுத்து கேள்வி கணக்கூடிய உலகம். அந்த உலகம் ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய எல்லா அதிகரிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும். எவைகளெல்லாம் சேர்த்து வைத்தீர்களோ அவைகளெல்லாம் அனந்தர சொத்தாக மாறிவிடும். மனைவி பிள்ளைகள் அதற்காக வேண்டி போற்றி போட ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, எதற்காக வேண்டி நாம் உலகத்தை கழிக்கிறோம்? எதை சம்பாதிப்பதற்கு உலகத்தை கழிக்கிறோம்? ஈமானை இழப்பதற்கா? தக்வாவை இழப்பதற்கா? கபரை அலங்கரிக்க வேண்டும் நாம் என்றால் அது அமல்களை கொண்டு மட்டும்தான், உலகத்தின் சொத்து செல்வங்களை கொண்டல்ல. சமீபத்தில் ஒரு பணக்காரர் மரணிக்கிறார். ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவர், மிகப்பெரும் கோடீஸ்வரர், வாகன வசதிகள், பெரும் வாகன வசதிகளோடு இருந்தவர். தனி தங்கத்தினாலான ஒரு வாகனம் வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வசதி. அவர் மரணித்து விட்டால் அவரை அடக்கும் போது சுற்றி வரைக்கும் அவருடைய கபரிலே வைக்கப்படுகிறது தங்கம். முழு தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்படுகிறது. ஆடம்பரமான வாகனங்கள் எல்லாம் அவரை சுற்றி அப்படியே நிறுத்தாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்கள் யாரும் இதற்கு பின்னால் பாவிக்க மாட்டார்கள். இது அவர் பாவித்த வாகனம், சுற்றி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் எங்கே இருக்கிறார்? கபரில் இருக்கிறார். வெளிப்பார்வையில் இவர் தங்கத்தினாலான கபரில் தங்கினாலும் அவர் ஈமான் இல்லாதவர் என்ற ஒன்றுக்காக கபர் நரகமாக இருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய சொத்துகள் செல்வங்கள் எவ்வளவு அதிகரித்தும் அந்த சொத்து செல்வங்கள் எம்முடைய கபரை சொர்க்கமாக்கவில்லை என்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையை வீணாக்கிவிட்டோம். வாலிபர்களை, எம்முடைய வாலிபம் எம்முடைய கபரை சொர்க்கமாக்கவில்லை என்றால் நாம் எம்முடைய வாலிபத்தை வீணாக்கிவிட்டோம் என்று பார்க்கிறோம். சோசியல் மீடியாக்களில் எம்முடைய வாலிப சமூகம் அட்டகாசம், ஆண்களும் தான் பெண்களும் தான். இந்த கூத்து கும்மாளங்களோடு இவர்கள் மரணித்தால் எப்படி அவருடைய கபறுகளை சொர்க்கமாக்கப் போகிறார்கள்? எங்கே கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய தீன்,
அன்பு நபியுடைய கலாச்சாரம் காலம் பாதுகாக்கப்பட்ட கலாச்சாரம். சஹாபாக்கள் தன் தலைக்கு மேலே வைத்து மதித்த கலாச்சாரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் இன்று நம்முடைய சமூகத்தில் எந்த மதிப்பில் இருக்கிறது? எந்த மதிப்பில் இருக்கிறது? சுன்னத்தை முற்படுத்துகிறோமா? இதுதான் அல்லாஹ் ரசூல் காட்டிய வழி என்று நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது அதை முற்படுத்துகிறோமா? திருமண வைபவங்களை எடுங்கள், திருமண வைபவங்களை எடுங்கள். பொருளாதாரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது என்று நாம் எல்லாம் நினைத்தபடி நாம் செலவழித்து செய்ய முன் வந்து விட்டோம். அங்கே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை இப்படித்தான் என்பதை எத்தனை பேர்கள் பார்த்து நம் மார்க்கம், அதாவது தீன்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த இடத்திலே கோட்டை விட்டு விடுகிறார்களே, கோட்டை விட்டு விடுகிறார்களே. ஆடம்பரம் தான் முக்கியம், பெருமைதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ்விடம் கணக்கு காட்டியாக வேண்டும். வீணாக செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ்விடம் கணக்கு காட்டியே ஆக வேண்டும். தயாராக இருக்கிறோமா? எத்தனை எத்தனை அசிங்கமான கலாச்சாரம், யகூதி நசாராக்களுடைய கலாச்சாரம், இஸ்லாம் அல்லாத கலாச்சாரங்களை மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து புகுத்தி திருமணம் என்று வரக்கூடிய நேரமும் எத்தனையோ அசிங்கமான கலாச்சாரம், எத்தனையோ சாப்பாடு. இதே போல ஒரு பெண் கர்ப்பம் தரித்து விட்டால் என்றால் அவள் மறைந்திருக்க வேண்டும், அவளை மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும், அங்கே வெட்கம் உண்டாக வேண்டும். இந்த இடத்தில் கூட அதை அம்பலப்படுத்தி பேபி ஷவர், இன்னும் எத்தனையோ எத்தனையோ ஃபங்க்ஷன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் கபரை ஏன் மறந்து விட்டார்கள்? இந்த பாவம் கபரிலே வந்து பூந்து விட மாட்டாதா? வாழ்க்கை சீரழிக்க மாட்டாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக கவனம். ஆண்களுடைய மிக பெரும் பொறுப்பு, பெண்களுக்கு வழி அமைத்துக் கொடுங்கள். ஈமானுக்குரிய வழி, தக்வாவுக்குரிய வழி அமைத்துக் கொடுங்கள். அவருடைய கபரை சொர்க்கமாக்கும் வழி அமைத்துக் கொடுங்கள். நரகமாக ஆக்கிவிடாதீர்கள். உங்கள் பெண் குழந்தை மீது நீங்கள் அன்பு வைக்கிறீர்களா? எம்பெருமானார் வைத்திருந்தார்கள் உண்மையான அன்பு, உருவாக்கினார்கள் சொர்க்க தலைவியாக, சொர்க்க தலைவியாக. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் மார்க்கம் கரைந்து நம்முடைய பெண்கள் விளம்பர பொருள்களாக மாறிவிட்டார்கள், விளம்பர பொருள்களாக மாறிவிட்டார்கள். சில கணவன்மார் தன்னுடைய மனைவி விற்பனை செய்கிறார். நீ விளம்பரம் நடி, விளம்பரத்துக்கு போ, எட்வர்டைசிங் பண்ணி, அதை சம்பாதி, ஹராம். இந்த பணத்தை கொண்டு தன் அழகை காட்டி உடைத்தாள், தன்னுடைய அலங்காரத்தை காட்டி சம்பாதித்தாள், தன்னுடைய சுழ்நயத்தை காட்டி சம்பாதித்தாலே, இதன் மூலம் சம்பாதித்து அவள் உண்டாலும் அவள் பிள்ளை உண்டாலும் அந்த உடம்புக்குள் புகுந்த அந்த உணவு ஹராம். ஹராம் சகோதரர்களே, ஒரு பெண் தொழில் செய்யலாம், அதற்கு இலக்கணம் உண்டு, மார்க்கத்தில் வரையறை உண்டு. அதற்கு மேலால் ஒரு பெண்ணுக்கு வியாபாரம் செய்ய முடியாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரம் செய்யவில்லையா? அதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய வியாபாரம். சஹாபி பெண்களும் வியாபாரம் செய்தார்கள். சொல்லிக் கொடுங்கள், பெண்களுக்கு ஈமானை கொடுங்கள். ஈமானை கொடுக்க தவறினால் அம்பலத்திலும் ஆடுவதற்கு வெட்கப்பட மாட்டாள் பெண், அம்பலத்திலும் ஆடுவதற்கு வெட்கப்பட மாட்டாள் பெண். தன்னை அரை நிர்வாணியாக காட்டி, தன்னை ஒரு மாடலாக காட்டுவதிலும் வெட்கப்பட மாட்டாள் பெண். பாதுகாக்க வேண்டியது எம்முடைய கடமை. ஆண்களே, உங்களுடைய கடமை. பாதுகாருங்கள், ஹிஜாபுடைய பெண்களை உருவாக்குங்கள், அவர்கள் கேள்வி கேட்க வையுங்கள், அழையுங்கள். ஒரு நேரம் மனைவியை, பிள்ளைகளை அழைத்து அமல்களை பற்றி பேசுங்கள், தொழுகையுடைய தரத்தை பேசுங்கள். சென்ற ரமலானுடைய கதாவுடைய நோன்பு இன்னும் எஞ்சி இருக்கிறது, என்ன நடந்தது? குர்ஆன் எவ்வளவு ஓடி இருக்கிறாய் இந்த வருடம்? கேளுங்கள். கேட்டோமா? பேசினோமா? தன் மனைவியோடு, பிள்ளைகளோடு, தன் மகனை அழைத்து பேசினோமா? என்னென்னவெல்லாம் உலகத்தில் தேவையோ வாங்கி கொடுக்கிறோமா இல்லையா?
தங்கம் விலை அதிகரிக்குது என்று சொல்லி புத்திசாலித்தனமா எல்லாம் அள்ளி அள்ளி சேர்க்கிறோமே, கண்ணியமானவர்களை, ஏன் அது ஒரு பிரயோஜனம் இருக்கிறது என்று ஈமானை இழந்து கொண்டு போற சமூகத்துக்கு மத்தியிலே ஏன் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை? அற்பமான அழிந்து போகும் நகையை பற்றி யோசிக்கிறோம், ஏன் ஈமானை பற்றி யோசிக்கவில்லை? ஏன் இஸ்லாத்தை பற்றி யோசிக்கவில்லை? நானும் நீங்களும் கடைசி நேரம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவர்களாக மரணிக்க வேண்டுமாக இருந்தால் அவன் விரும்பும் வழியில் தானே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, இந்த உலகம் ஏமாற்றிவிட வேண்டாம். அவர் நினையுங்கள், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? சிந்தியுங்கள் வாலிப சகோதரர்களே, சிந்தியுங்கள். நான் செய்யும் தொழில் ஹலாலா? ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன், ஹலாலாகத்தான் சம்பாதிக்கிறேனா? 1000 சம்பாதிக்கிறேன், ஹலாலாகத்தான் சம்பாதிக்கிறேனா? கணக்கு காட்டியாக வேண்டுமே. எத்தனையோ நேர தொழுகைகளை வீணடித்து விட்டேன். என்னுடைய ரப்பு என்னை கோபப்பட்டு விட்டால் நான் யாரிடத்தில் ஓடுவேன் மறுமை? கடைசி சக்கராத்துடைய நேரம் எனக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறார் என்றாவது நினைத்த நேரம் உண்டா? நானும் நினைக்க வேண்டும். பெண்களுடைய உள்ளத்திலும் இந்த சிந்தனை உண்டாக்குங்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்குங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்குங்கள். அந்த நெருக்கத்தில் உலகத்தின் நிம்மதி உண்டு, உலகத்தின் சந்தோஷம் உண்டு. இன்று நிம்மதியை இழந்து மனிதன் அலைகிறான். எங்கே நிம்மதி என்று தேடி அலைகிறான். சொத்து செல்வங்களில் கிடையாது. அல்லாஹ்விடம் தஞ்சம் புகுவதில் மட்டும்தான் நிம்மதி அல்லாஹ் வைத்திருக்கிறான். வசதி வாய்ப்பு இருக்கிறதா? ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுங்கள், உம்ராவை நிறைவேற்றுங்கள். ஏழையுடைய கண்ணீரை துடையுங்கள், ஏழைக்கு உதவி செய்யுங்கள், உணவளியுங்கள், ஒரு வீட்டமைப்பை செய்து கொடுங்கள். எத்தீமான பிள்ளைகளுடைய தலையை தடாவுங்கள், அவர்களை அனுசரியுங்கள், அவர்களோடு கருணையாக நடங்கள். இதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த இந்த உலக வாழ்க்கை மறுமை சம்பாதிப்பதற்காக, அவருடைய நெருக்கத்தை அடைவதற்காக, அவருடைய பொருத்தத்தை அடைவதற்காக நாம் முதலாவது சந்திக்கவிருக்கும் இடம், மறுமையில் முதல் தங்குமிடம் கபர். அந்த கபர் சொர்க்கமாக இருந்தால் அடுத்த ஒவ்வொரு கட்டமுமே சொர்க்கத்துடைய இன்பம். அந்த கபர் நரகமாக இருந்தால் அடுத்த ஒவ்வொரு கட்டமும் நரகமாகத்தான் இருக்கும். எனவே அவரவர் முடிவெடுக்க வேண்டும், என்னுடைய கபரை நான் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று. எனவே இதுவரை காலமும் தவறோடு இருந்திருப்போம். எம்மை பற்றியே நாம் யோசிக்கவில்லை. மௌத்துடைய சிந்தனை இல்லாமல் ஹராத்தோடு இருந்திருப்போம். எம்முடைய மனைவி பிள்ளைகளை, எம்முடைய பெண் குழந்தைகளை அழகான தீனுடைய பாதை காட்ட தவறியவர்களாக இருந்திருப்போம். இதற்கு பின்னாலும் இந்த தவறை நான் செய்துவிடக் கூடாது. இதோ திரும்புகிறேன் அல்லாஹ்வே உன்னிடத்திலே, தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடம் குடும்பமாக சேருங்கள். பிள்ளைகளிடத்திலும் சொல்லுங்கள் தௌபா செய்யுமாறு, மனைவிடத்திலும் சொல்லுங்கள், தன் மகளிடத்திலும் சொல்லிக் கொடுங்கள், தன் மகனிடத்திலும் சொல்லிக் கொடுங்கள். இந்த சோதனையான ஏமாற்றக்கூடிய உலகத்தில் ஏமாந்து விட வேண்டாம். இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், அலங்காரங்கள் அழிந்து போகக்கூடியது. கபருடைய 2வது 3வது நாளே எம்முடைய அழகுகள் எல்லாம் கபரு பிச்செடுத்து விடும். அப்படியான ஒரு நிலையுள்ள கபருதான் நாம் சந்திக்கவிருக்கிறோம். எனவே நான் கபரை சந்திப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியவராக கபரை சந்திக்க வேண்டும், மௌத்தை சந்திக்க வேண்டும் என்ற உறுதியை நாமும் எடுப்பையும் குடும்பத்துடைய உள்ளத்திலும் உண்டாக்குவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அதே அமைப்பில் எம்முடைய அமல்களை சீராக்கி, குர்ஆனுடைய தொடர்பை அதிகரித்து, விக்ருடைய தொடர்பை அதிகரித்து, சதகாவுடைய தொடர்பையும் அதிகரித்து, மஸ்ஜிதோடு அடிக்கடி தொடர்பு வைக்கக்கூடிய ஈமான்தாரிகளாகவும் எம்மை நாம் மாற்றி நல்லவர்களாக வாழுவோம். வல்லவன் அல்லாஹ் நம் செய்த பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யாரும் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தியா அல்லாஹ். இறக்கமுள்ளவனை இந்த உலக வாழ்க்கை எம்மை ஏமாற்றி விட்டது யா அல்லாஹ். எமக்கு முன்னால் பலர்களை ஏமாற்றிய உலகம் யா அல்லாஹ். நாளாந்தம் ஈமானை இழந்து கொண்டு போகிறோம் யா அல்லாஹ். எம்முடைய உள்ளங்களிலே அமல்களில் சோர்வு உண்டாகி இருக்கிறது யா அல்லாஹ். அந்த நிலைமையிலே எனக்கு மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். அந்த நிலைமையிலே எம்முடைய முடிவுகளை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்லடியார்கள் எம்மை சேர்த்து விடியா அல்லாஹ். பாவக்கரைகள் எம்முடைய உள்ளங்களை அழுக்காக்கி விட்டடையா அல்லாஹ். இந்த அழுக்கோடு எம்மால் உன்னை சந்திக்க முடியாது யா அல்லாஹ். அதற்கு முன்னாலே நான் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். நாம் செய்த அமல்கள், நாம் விட்ட அமல்களை எல்லாம் மன்னித்து விடியா அல்லாஹ்.
நாம் செய்ய தவறிய அமல்களுக்கு மே குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். விட்ட தொழுகைகளுக்காக மன்னிப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். விட்ட அமல்களுக்காக மன்னிப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். எம்மை பொருந்திக் கொள்வாயாக. நல்ல உள்ளம் படைத்தவர்களாக எம்மை ஆக்கிறியா அல்லாஹ். சாலிஹானவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றனவோ அனைத்தையும் முறியடித்திரியா அல்லாஹ். குறிப்பாக அந்த பலஸ்தீனுடைய காசா முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்யா அல்லாஹ். அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்திரியா அல்லாஹ். இறக்கமுள்ள நம்முடைய நாட்டு மக்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். அனைவருக்கும் மத்தியிலே ஒற்றுமை ஐக்கியத்தை உண்டாக்கிவிடியா அல்லாஹ். எம்முடைய பிச்சலங்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். சாலிஹானவர்களாக கண் குளிர்ச்சிகளாக எமக்காக வேண்டி உன்னிடத்தில் கண்ணீர் வெடித்து துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்கி தந்துவிடியா அல்லாஹ். எப்பை பெற்றெடுத்த பெற்றோரை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். அவர்கள் ஹயாத்துவதற்கு நம்முடைய பெற்றோருடைய ஆயுளை நீடிக்க வைத்திரியா அல்லாஹ். ஆரோக்கியத்தை கொடியா அல்லாஹ். அவர்களுக்கு எம்மால் யா அல்லாஹ் எம்மை அவர்களுடைய கண்குறிச்சிகளாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யாரெல்லாம் பெற்றோர் கபறுகளில் வாழுகிறார்களோ அந்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ். இஸ்லாம் எம்முடைய பெண்கள் சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். இஸ்லாமிய விழுமியங்கள் எல்லாம் மீறி போய்க் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எம்முடைய பெண்கள் சமூகத்தை நேசித்தார்கள். ஈமான்தாரிகளை யா அல்லாஹ். இறக்கமுள்ளவனே, அந்த ஈமான்தாரிகள் என்றவர்கள் வெறும் வாடகைக்கு கூட இல்லாத அளவுக்கு மங்கி மறைந்து யா அல்லாஹ் உலகத்துக்காகவே மாறிய பெண்களாக ஆகிவிட்டார்கள் யா அல்லாஹ். அவர்கள் அனைவரையும் நாளை மறுமையிலே பாத்திமா ரலியல்லாஹுடைய கையை சொர்க்கத்தில் பிடிக்க தகுதியானவர்களாக உலகத்திலே வாழ வைத்திரியா அல்லாஹ். ஈமான்தாரிகளாக உருவாக்கிறியா அல்லாஹ். எம்முடைய பெண் குழந்தைகளை சாலிஹானவர்களாக முத்தகையாத்துகளாக ஹிஜாபுடைய பெண்களாக உருவாக்கி தந்துவிடியா அல்லாஹ். எம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றிக் கொடியா அல்லாஹ். எல்லா விதமான நோய் நம்பலங்களை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. கண்டோர்கள் சூனியங்களை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. எல்லா நலவுகளையும் கேட்கிறோம் யா அல்லாஹ். எல்லா கெடுதிகளை விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா